அந்த நாய்க்கு நான் வந்து கடைசி வரைக்கும் சோறு போடுறேங்கிறது அதை விட முட்டாள்தனமான விஷயம். அவங்களுக்கு நாய் மேலே பாசம், மிருகம் மேலே பாசம் இல்லை, நாய் மேலே பாசம் இருக்குது. பட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. அதனால தான் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது. நாங்கள்லாம் வந்து லாஜிக்கலாக டேட்டாவோட பேசணும். அவங்க டேட்டாவே இல்லாமல் கிட்டத்தட்ட உளர்னாங்கன்னு தான் வச்சுக்கணும். எமோஷனலி கனெக்டடு, எமோஷனலி ஆக்சுவலி இன்னசென்ட் பீப்புள், கலிபிள் பீப்புள். எமோஷனலி அவங்கள வந்து ஹைஜாக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு யாரோ. ஏன்னா அவங்க பாடுபடுறதோ இல்லை அவங்க பேசுகிற காசு வந்து சஸ்டைனபிள் கிடையாது. அதனால் நாயை தெருவில் இருக்குன்னு சொல்கிறதே ஒரு கொடுமையான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த நாய்க்கு நான் வந்து கடைசி வரைக்கும் சோறு போடுறேங்கிறது அதை விட முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா நாய்க்கு சோறு போட போட அது பெருகும். ரெண்டாவது, ஒரு நாய்க்கு வந்து அது நாய்க்கு இருக்க மெயின் ஆக்டிவிட்டியே வந்து இனவிருத்தி. அதுக்காக அது பெண் நாய்களை தேடி போகும், ஓடிக்கிட்டு தெரியும். அதையும் நீங்கள் வந்து அதனுடைய கருத்தை செய்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறீங்க. அது ஒரே இடத்துல கிடக்கிறனால அதனுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் அந்த எனர்ஜி வந்து வெளியே வர்ற பிரதிபலிப்பு தான் குழந்தைகளை வேட்டையாடுறதோ